அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் ஜோதிடம் சேனலில் நாம் பார்க்க போகிற தலைப்பு நட்சத்திரங்கள் ரோகிணி நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதனுடைய கடைசி பகுதி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு நிறையவே சிறப்புகள் நிறையவே இருக்குங்க. இது புராண காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து இந்த 27 நட்சத்திரங்களில் இந்த ரோகிணி நட்சத்திரம் தனித்துவம் வாய்ந்தது. இது அழகு நிறைந்தது. சந்திரனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான நட்சத்திரம் எதுன்னு சொன்னோம் அப்படின்னா இந்த ரோகிணி நட்சத்திரம் தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த 27 நட்சத்திரம் வந்து தட்ச பிரஜாபதியினோட மகள்கள் தான் இந்த 27 நட்சத்திரங்கள் ஆகும். அவருக்கு வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 60 பெண்கள் இருப்பாங்க. அதில் ஒருத்தவங்க தான் வந்து இப்போ சிவனோட ஒய்ஃபான தாட்சாயினி அப்படின்றவங்க. சரிங்களா? ஸோ இந்த தட்ச பிரஜாபதி என்ன பண்ணான்னா இவரோட 27 பெண்களை வந்து சந்திர பகவான் நல்லா இருக்கான்னு அவருக்கே வந்து திருமணம் செய்து கொடுத்துட்றாங்க. ஆனால் இந்த சந்திர பகவான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கிட்ட பெண்கிட்ட மட்டும் அதிகமாக விருப்பத்தோடு ரொம்ப நாள் இது பண்ணியிருக்காரு. இதனால் வந்து மற்றவர்கள் வந்து வெறுப்பு அடைஞ்சு அதில் கேட்டை நட்சத்திரம் என்ற மூத்த சகோதரியான அவங்க என்ன பண்ணுறாங்க, போயிட்டு அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதில் அவர் வந்து என்ன சொல்கிறார், நீ அழகாக இருக்கிறதுனால தான் இப்படி இருக்க, அதனால் வந்து நீ அழகே அவிஞ்சிட்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றாரு. ஸோ சாபம் கொடுத்ததுனால வந்து இவருடைய இது வந்து குறைஞ்சிட்டே வருது, ஒளி குறைஞ்சிட்டு வருது. ஸோ இது யார்கிட்ட போனாலும் சரியாகாததுனால கடைசியில் சிவபெருமான்கிட்டே போகிறார். இதேமாதிரி நான் பண்ண இதுமாதிரி ஆயிடுச்சு, எனக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறார், இவரோட நட்சத்திர இவரை தூக்கி தன்னோட சிரஸில் வச்சிடறாரு. சிரஸில் வச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து அது வளர்ந்த உடனே திரும்பி அவர் கீழே விட்டுறாரு. அப்போ விட சிவன் வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லியே விடுறார், இது வந்து திரும்பி வந்து இந்த கர்ப்பம் உனக்கு வராது இருக்கிறதுனாலும் அதே மாதிரி அவர் கொடுத்த சாபம் வந்து இன்றைக்கி கொடுத்தாங்கன்னா அது சாபம் அப்படியே தான் இருக்கும், அதை வேணால் குறைக்கலாம் அப்படின்றதுனால 15 நாள் வளர்பிறையாக 15 நாள் தேஞ்சு போகிற மாதிரியும் அந்த சாபம் இருக்கட்டும், அப்போ தான் வந்து நல்லது அப்படின்னு சொல்லி அதை அமைச்சிட்றாரு. ஸோ அதுவும் வந்து அது ஒரு கதை. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சந்திரன் வந்து ரோகிணி நட்சத்திரமான ரிஷபராசியில் உச்சம் மாறாரு, மூலத்திரிகோண வீடாக இருக்குது. இதே நீச்சமாற வீடு பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசியில் தான் வந்து கேட்ட நட்சத்திரம் இருக்குது. சரிங்களா? அதில் தான் வந்து அவர் நீச்சமாக ஆகிறார். இது வந்து புராண கதைகள் இது பல இருக்கும். அது மட்டும் இல்லாத வந்து எல்லாருக்குமே இருக்கிற சந்தேகங்கள் என்னென்னா, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து தாய் மாமன் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது கரெக்டானவ தான். ஆனால் வந்து அந்த ரோகிணி நட்சத்திரம் பிறந்தவர் வந்து 8வது குழந்தையாக பிறந்திருக்கணும். அப்போ தான் வந்து அந்த தாய் மாமனுக்கு ஒத்து வராது, ஆகாதுன்றது சாத்தியமாகும். ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா 2 பிள்ளைகள் 1 பிள்ளைகள்ன்றது பெரிய விஷயம் போயிருக்கு. அதனால் வந்து நடைமுறைக்கு இந்த ரோகிணி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு தாய் மாமனுக்கு ஆகாதுன்றது வந்து ஒத்து வராதுங்க. அது மட்டும் இல்லாத இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ண பகவானே பிறந்தது வந்து இந்த ரோகிணி நட்சத்திரம் தான். அது மட்டும் இல்லாத இதில் வந்து பஞ்சபாண்டவர்கள் பீமன் பிறந்தது தான் வந்து ரோகிணி நட்சத்திரக்காரர் தான். ஓகேங்களா? இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து என்னென்னா இவங்க வந்து சாப்பாடு அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு ஸ்வீட்ஸ்னால் அதிகமாக பிடிக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரியத்தை வந்து கச்சிதமாக செய்து முடிப்பாங்க. புத்தி சாதுரியம் இருக்கும். இவங்க எந்த ஒரு பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணுற விஷயமே வந்து வித்தியாசமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதிலலாம் வந்து இவங்க நல்ல திறமையானவர்கள் தான். அது மட்டும் இல்லாத இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இவங்க பண்ணுற பிஸ்னஸில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி பிஸ்னஸாக தான் இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா வந்து கேஷ்யூ முந்திரி பாதாம் பிஸ்தா அதெல்லாம் இருக்குல்ல, அதை மாதிரி இப்போ வகைகளில் தான் எடுத்து இவங்க வந்து ஹோல்சேல் பிஸ்னஸ் அது மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி ஸ்வீட் ஸ்டால் நிறைய பேர் வந்து இந்த நட்சத்திரக்காரர்கள் வச்சுருப்பாங்க. இவங்க வந்து கேட்ரிங் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாக இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இவங்களுக்கு இசை இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக விரும்புவாங்க. இவங்க வந்து உடன்பிறவங்களுக்கு நல்ல ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இவங்க ஏமாந்துருவாங்க. அவங்களால வந்து இவங்களுக்கு நன்மைகள் வந்து அந்தளவுக்கு இருக்காது. அப்பா அம்மா மேலே நல்ல பாசம் இருக்கும். அதெல்லாம் நல்ல நன்மைகள் நிறையவே இருக்கும். தொழில் நல்லா இருக்கும். இவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொந்தமாக தான் தொழில் செய்யணும்னு நினைப்பாங்க. அது இந்த நட்சத்திரக்கார்ட்ட நிறையவே இருக்கும். அதுலேயும் வந்து அவங்க வந்து என்னென்னா ஓவர் நைட்டில் பணக்காரனாயின்னு அந்த ஒரு இது வந்து இவங்க கிட்ட இருக்குங்க. அது வந்து எல்லாருக்கும் வந்து செட் ஆகாது. ஒரு சிலருக்கு வந்து அது நல்லா செட் ஆகும். இவங்க வந்து சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இவங்க ஸ்வீட் ஸ்டால் வைக்கலாம், கேட்ரிங் இது வைக்கலாம், அப்புறம் ஃபேன்சி ஸ்டோர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது கார்மெண்ட் ஷாப்பு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸு, ஜுவல்லரி ஷாப்ஸு, அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்ல பிஸ்னஸில் வந்து நல்ல தொழில் நல்லாவே கிடைக்குங்க. அதே மாதிரி இவங்க எந்த ஒரு தொழில் செய்கிறதா இருந்தாலும் இவங்க வந்து மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம்
இந்த 3 நட்சத்திரத்தில் அவங்க தொடங்கினாங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு ஏற்றம் அதிகமாக இருக்கும், இறக்கமே வராது, நல்ல லாபமும் கிடைக்கும், நல்ல விஷயங்கள் நல்ல இதுவே நன்மைகள் அதிகமாக நடக்குங்க. இது வந்து இந்த மிருக ரோகிணி நட்சத்திரோட சிறப்பு அம்சங்கள் இது நிறையவே இருக்குங்க. இவங்களது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெல்பிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு செயல் வீரர்கள் சொல்லலாம். ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எப்பேற்பட்டாவது வந்து இவங்க நிறைவேற்றிடுவாங்க. அதில் வந்து இவங்களுக்கு எந்த வித இதுவும் இருக்காது. அதனால் இவங்க வந்து பண கஷ்டன்றது இவங்க வாழ்க்கையில் இருக்காது. சொத்து செல்வம் எல்லாமே வந்து இவங்களுக்கு பிறக்கச்சே இருக்கும். எப்போவுமே வந்து செல்வந்தர்கள் தான் இருப்பாங்க. இவங்களுக்கு ஆரம்ப காலகட்டங்கள் அப்படின்றப்ப நடுத்தர வயது அப்படின்றப்ப 18லேருந்து அந்த 36 வயசு வரைக்கும் தான் இவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்பே வந்து டோட்டலாகவே மாறிடும். லைஃப் நல்லா மேலே போயிடுவாங்க, லிஃப்ட் ஆகிடுவாங்க. நிறைய பேர் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறவங்களாம் அந்த இது நட்சத்திரத்தில் இருப்பாங்க. இவங்க வந்து உல்லாச விரும்பிகள், என்டர்டெயின்மெண்ட்டு எந்த ஒரு இதுவும் வந்து ஜோபியலாக எடுத்துப்பாங்க பிரச்சனைகள்லாம். இவங்களே ஒரு சிலர் வந்து எளிதில் உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க, டென்ஷன் பார்ட்டி அதிகம் இவங்க. ஒரு சிலர் வந்து எதுவுமே வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே எடுத்து டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்றது இந்த பிறந்தவன் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட சிறப்பு அம்சங்கள் இது நிறையவே இருக்குங்க. ஸோ இதில் வந்து இவங்களோட சிறப்புகள் இதோட இந்த ரோகிணி நட்சத்திரோட சிறப்புகள் வந்து முடிச்சது. அடுத்த பதிவில் வேறொரு நட்சத்திரத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.